சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இருக்குது, காவல்துறைன்னு ஒன்று இருக்குது, நீதித்துறைன்னு ஒன்று இருக்குது. ஆளாளுக்கு கையில் சட்டத்தை எடுத்துக்கிறது, செருப்பு எடுத்துக்கிறது, கல்லு கட்டையை எடுத்துக்கிறது அப்படின்னு சொன்னால் அப்புறம் அரசாங்கம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? தவறாக பேசிட்டீங்க அப்படின்ட்டு கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்துக்கினா அப்புறம் சட்டம் ஒழுங்குன்றது என்ன லட்சணத்தில் இருக்கும்? எனக்கு இந்த முதல்வன் படம் தான் ஞாபகம் வருது. கேமரா ஓடிட்டு இருக்கு அப்படின்னும் போது செருப்பு தூக்கி காமிப்பார், அதில் சாணி ஓட்டிட்டு இருக்கோம். அதனால கேமரா ஓடிட்டு இருக்கும் போது அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஏற்கனவே முதல்வன் படத்தில் நடந்துச்சு சார். சினிமாவெல்லாம் இங்க சினிமா தான் வாழ்க்கை, அதை நம்பி தானே நம்ம எல்லாம் ஓடின்னு இருக்கிறோம். அப்புறம் சினிமாவில் காமிக்கிறது அப்படியே ரியல் லைஃப் அப்படின்னு தான் இவரை பத்தி அவர் தவறாக பேசி விட்டார் அப்படின்னா இப்போ ஹைப்பத்தட்டிக்கலா கேட்கிறேன். ஒவ்வொருத்தரும் எங்க தலைவரை பத்தி தவறா பேசிட்டீங்க அப்படின்ட்டு கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்துக்கினா அப்புறம் சட்டம் ஒழுங்குன்றது என்ன லட்சணத்துல இருக்கும்? இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? இது ரொம்பவே தப்பு விக்ரம். அப்படி அவர் தவறாக பேசியிருக்கின்றார், அவதூறாக பேசியிருக்கின்றார் அப்படின்னு சொன்னா காவல் நிலையத்தில் புகார் கொடுங்க, கேஸ் போடுங்க. சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இருக்குது, காவல்துறைன்னு ஒன்று இருக்கு, நீதித்துறைன்னு ஒன்று இருக்கு. ஆளாளுக்கு கையில் சட்டத்தை எடுத்துக்கிறது, செருப்பு எடுத்துக்கிறது, கல்லு கட்டையை எடுத்துக்கிறது அப்படின்னு சொன்னா அப்புறம் அரசாங்கம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? சனிக்கிழமைனாலும் காவல்துறை அலுவலகம் போது அவங்கவுங்களுக்கு வேலை இருக்கும். இவர் வந்திருக்காரு, அவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க. கவனிச்சிருந்தா அதெல்லாம் விட்டுருப்பாங்களா? என்ன நீங்கள் இது மாதிரிலாம் சொல்கிறீங்க? புதியதாக பொறுப்பு டிஜிபி வேற பதவியேற்று இருக்கின்றார். நீங்கள் இது மாதிரிலாம் யாரோ குழப்பம் விளைவிப்பதற்காகவே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். யாரோ இன்னைக்கு பிஐகள் வேற போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதுக்கு பின்னாடி ஏதாவது வெளிநாட்டு சதி இருக்கா அப்படின்னு நம்ம ஆராயணும். சும்மா நீங்கள் ஆளுங்கட்சியை குறை சொல்லாதீங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய சதி இருக்கின்றது. அதை தோண்டி பார்த்தா தான் தெரியும்.